பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? இந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவா. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுர வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மானாமதுர வையாத்துல தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுர வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியுற்று இளைஞருடைய வேதனை இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுமா? சுவாக. ஓம் சாந்தி மனப்புராந்தி. சட்டியோட படுத்து. இது படம் கர்ரு ஹிந்தி படம் கறி கடை. அது படத்துக்கு வாசிச்சிருக்கேன். இவங்க ஏதாவது ஒன்று சால்ரா போட்டு என்ன இழுத்து விட்டுறாங்க. கஸ்பூஸ் கால் அந்த ஹீரோ என்னன்னே எதாச்சும் வீட்டு போடா. ராஜ் கபூர் சுலுசா கேகா அந்த படத்துல கதாநாயகி யாருன்னு? கதாநாயகி ஷகிலா. சொருப்பு இருக்க கூட்டம் சுருங்குது. கடைசியில் எந்த எல்லையில முடியுதுன்னு பார்க்குறேன். இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வெரி குட் வெரி குட். அவ ஊரை நல்லா நாடகம் பார்க்குது. இது ஊரா என்னமோ பூக்குழி இறங்கின மாதிரி தான். எந்திரிக்க தாய், கொஞ்சம் ஒரு அரேஞ்சு மேடம் பிறண்டு படுக்க முடியுமா? ஏன்னா கரையான் சேலையில் முச்சிடும். இந்த கொடுமையாடா, படக்கதை வச்சு படுக்காத வாரிட்டு போயிட முடியாது. ஆடுறாவே இப்படி படுத்துட்டானா? அணிலுக்கு சுண்ணாம்பு தடவணும் மாதிரி. அணில சொன்ன உடனே ஆண்ட சிரிக்கிறேன் பாரு. இந்த கடல் கண்ட வந்தார் ஒரு சாமியார். இந்த இடியை விழுந்து அடிச்சிட்டேன். உண்மையிலேயே பாட்டு எல்லாரும் பாடிட முடியாது. உண்மைதானே. நான் நாரதர் பாடி ரொம்ப நாளாச்சு இப்படி கைதட்டலாம் நான் கேட்டேன். என் கம்பெனியாலாம் வருவாங்க அறத்தொண்ட முட்டையா நாடக உலகத்திலேயே கைதட்டு வாங்கின 2 ஆள். நிறைய பேர் பேசி வாங்குவாங்க. பாட்டுக்குன்னு வாங்கினது யாருன்னா எங்கள் அண்ணே கோதாமங்கலம் முத்துச்சிரிப்பு. அதுக்கப்புறம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் தான். வெங்கடேஸ்வரன் நல்லா பாடக்கூடிய ஆள். ஆனால் என் கம்பெனி மேளத்தில் மாட்டேன் பாரு. ஒரே அடியாதே அடிப்பாங்க. 4 பேர் நீர்மாலை அடியாக அடித்து முளைப்பாரி அடியாக அடித்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்படி ஆளுகள்லாம் நல்லா பாடுற ஆளுகள்லாம் ஏன் சிங்கத்திட்ட பிடிபாடாயிடுவாங்க. கொண்டு போய் கருவில்
சலங்கிட்ட ஒரு மாடு வாடும் போது வாச்சியாம் பாரு, கிண்டா கிண்டா கிண்டான்ட்ட என்னைய கொண்டாய். இந்த கம்பெனி நடத்தி நான் சலுப்புட. ஆனா அருள் சமாளிப்பா, அத்திரியாடா எதுவுமே தெரியாத டிசு டிசுன்னு அடிச்சு, நீ வந்து வாதிக்க தெரியல வெத்தலையை போட்டு நீ உள்ள போய் கேட்டா டான்ஸுக்கு பாவாடை மடிக்க போனேன் உங்களை வச்சுக்கிட்டு. சரி கம்பெனியை நழுவ வரக்கூடாது. நம்ம இவ்வளவு நேரம் வாய் ஓட்டாரு, வாயில வெத்தலை ஓட்டாரு. கனகத்தில் பாட்டும் அந்த துரியத்துல பாடு, நீ பாடு. கனகத்தில் பாட்டும் பாடும், இந்த கனகத்தில் பாட்டும் பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கம்பு கூட்ட தூக்குனாலே நிப்பாட்ட சொல்லி இருக்கா. என்னடா வர 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 கம்பெனி கவலைப்படுது. ஹலோ ஹலோ வாழ்வுதான் உலகில் சதமா மண்ணிலாடும் இடமாகணும் மாயலீலையதும் நிஜமா மண்ணிலாடும் இடமாகணும் மாயலீலையதும் நிஜமா. ஹிந்தி பாட்டு படிச்ச கம்பெனி ஆளுக்கு புரியாது, அப்படியே வாய வாய பாக்குறாங்க ஹிந்தி பாட்டு. எனக்கு உங்களுக்கு புரியுதாரா? இது அருமையான பாட்டு தான். மண்ணிலாடும் இடமாந்தராசியன் மாய வாழ்வு எதுவும் நிஜமா? எதுவுமே நிஜம் இல்ல. போட்டு வரையா பாரு தம்பி. 4 பேரும் என் முகல்ல முழிக்காம பின்னாடி போய் கரைச்சி விட்டு வாங்க. புதுக்கோடை பேரும் கூடாதாங்க 4 பேரை. வாங்க சாமி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பியும் எல்லாம் சொல்லக்கூடாது, உரிமை தெரிச்சு போவேன். நான் உனக்கு அண்ணன் வேணும். அது அங்க சின்ன வயசுல ஓடியாருவ பலூன் வாங்கி கொடுப்பேன், டிச்சு டிச்சுன்னு அடிச்சுக்கிட்டு போய் உடச்சிட்டு போடுவேன். திருப்பி ஊதி ஊதி என் தலையில அடிச்சு அடிச்சு எனக்கு கொப்பளமே வந்துருச்சு. அப்படி வளர்த்தே உடனே. அப்புறம் என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ நாடகத்துக்கு வந்தியா, என் வீட்டு காதுகுத்துக்கு வந்தியா? எங்க இருந்து வந்திய? எங்க இருந்து வரியா? காட்டுக்குள்ள இருந்து. காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி தெரியல உங்களை பார்த்தா. ஏய் இப்ப பூரா ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தால் மாதிரி. பூரா வந்து புழு அடிக்கிற நேரம், நாங்க மருந்து அடிக்கிறவங்க. என்னையே அப்படி சொல்லி புழு அடிக்கிறவங்க வயலுக்கு மருந்து அடிக்கிறாளே. அவன் வர்ற கொடுமையை பாரு, ஆயில் கைதி. நான் என்ன சொல்றேன்னா, மேடைக்கு வந்துட்டா கைதி நம்பர் 19. ஏன் கழுத்துல கடிச்சு பிடிச்சா? கழுத்துல கடிக்கல, ஒரு பக்கமா தலச்சு தூங்குனா. எங்கிட்ட சில்லற காசு கிடக்கான்னு பாக்குறேன். என்னங்க அதிக படிப்புங்க. என்ன படிச்சிருக்காரு? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வந்த நீ வாடகை கக்கப்புக்க என்ன போற? பொறுமசாமி. ஐயோ பச்சு. ஐயோ சாமி ஏன்னா கோவப்பட்டான அவர் பொறுமையா தான் இருக்காரு. நீ தான் அவரை சாச்சு கொண்டு விடுவோம். பொறுமசாமி ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அவ்வளவுதான், சொல்ல மாட்டேன். ஆமா சொல்ல மாட்டேன், ஏதாவது செஞ்சா தானே சொல்லுவேன். செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன செய்வேன்னு தான் கேக்குறேன். விடு விடு, பாவா பார்த்தா சின்ன பையனா தெரியும். ஏய் வெங்கடேஸ்வரா. வெங்கடேஸ்வரா கூட்டத்தானா தெரியுமா? என்ன என்ன யார் பேரு? வெங்கடேஸ்வரா. மருதமணி நொறுக்கி புடிய நொறுக்கி. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஏழுகுண்டவாடா கோவிந்தா. ஏழுமலையா வெங்கடேஸ்வரா. மருதமணி. உங்க பேர் என்ன? மருதமணியா உன் பேரா? என் பேர் இல்ல. என் பேர் இல்ல. உன் பேர் மருதமணியா? என் பேர் இல்ல. என் பேர் நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். அது என்ன தெரியாதா? மண்டையில கொண்ட ஓட்டிருக்கும் போதே தெரியுது. மண்டையில கொண்ட ஓட்ட அனுப்புறா நாரதர் ஆயிரம் முடியுமா? இங்க வா. ஏரியா இங்க வா. நீ இப்ப என் பக்கம் இந்த பக்கம். ஏய் 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 ஏய். என்ன
வந்தேன்னா உன்னை புடதல அடிச்சு புரிவேன். அவர் சொன்னது தப்புதான். என்ன தப்பு? மண்டையில் கொண்ட போட்டுள்ள அனைவரும் நாரத மகரிஷி அல்ல. எப்படி ஆக முடியும்? அப்படி பார்த்தா ஹர்பஜன் சிங் கொண்ட போட்டு ஸ்பின் பவுலிங் போட்டார். ஏய் ஏய் வேற சொல்றதுக்கு ஆளே இல்லையா? நிறைய இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு இந்த வான்புகள் கொண்ட திருவள்ளுவர் போட்டுனார்ல கொண்ட போட்டாரா இல்லையா? கிங் காங் கிங்காங்க அவர் போடல. கிங்காங்க எங்கயா போட்டாரு கிங்? ஏய் தம்பி யாரியானாலும் சும்மா ஜோகேஷ் மாதிரி ஏங்க என்ன நான் பாட்டு என்ன பேசினாலும் பேசுவாரா? என்ன பத்தினாலும் பேசுவேன். சிவபெருமான் தலையில கொண்டு போட்டாரு. ஆமா ஆமா. ஏன் போட்டாரு? ஏன் போட்டாரு? எதுக்கு போட்டாரு? எதுக்கு போட்டாருன்னு தான் கேக்குறேன். அதான் நானும் கேட்கல. ஏன் போட்டாரு? அவர் மண்டை அவர் கொண்டு அவர் வாட்டுக்கு போட்டாரு. யோ, அவர் கொண்ட ஓட்டத்துக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் உண்டா இல்லையா? காரணம் உண்டுதான். என்ன காரணம் உண்டு இல்ல? ஏய். ஐயோ காரணம் என்று சொன்னால் காரணம் உண்டு. காரணம் உண்டு. அதான் என்ன காரணம்? என்ன காரணம் உண்டு அவர்கிட்ட தான் கேட்கறேன். யோ ஏன் போட்டாரு? என்ன பேசினாலும் பேச வரது இல்ல. ஆமா, பதில் சொல்ல சொல்லியா? பேசுறாரு. பதில் சொல்ல சொல்லியா? பேசுறேன். சிவன் என் கொண்ட போட்டார். ஏன் போட்டாரு நீங்க சொல்ல போறீங்களா? சிவன் கொண்டையிலிருந்து தான் வருகிறது கங்கை, அவருடைய மனைவி. அருமையா பேசுறீங்க. சரி, கங்கை ஏன் சிவன் கொண்டைக்கு வந்தா? அதுதான் முதுகுல தான் இருந்தா. எப்படியே ஏறிட்டா. என்னடா உன்னை யார் அவளை எதுக்கு சொன்னா? அவரு முதுகுல இருந்தா. முதுகு வழியா முதுகு வழியா இங்க கொண்டைக்கு வந்தா? எப்படி ஏறனா? கங்கை சிவபெருமானுடைய கொண்டைக்கு வரவழைக்கப்பட்டார். யார் கொண்டு வந்தது? யாரால கங்கை? இங்க வா. ஐயோ இங்க உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தானே இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் சந்திக்கிறேன் நினைக்கிறேன். அப்படிதானே? ஏய் விடுந்தாலும் விட மாட்டான். மாட்டி ரெண்டு பேரும் இன்னைக்கு 6 மணி நேரம் இன்னைக்கு வேடனை வள்ளியர் மனங்கள்ல இன்னைக்கு நாரதர் சபதா வா பாப்பா. அப்படியா? சரி, நாரதர் சபதம்னா தர்க்கம் பண்ணணுமே. சரியா? தர்க்கம் பண்ணுவா. என்னன்னாலும் பேசி பாப்பா. நீங்க ரெண்டு பேரும் பண்ணுவீங்களா? ரெண்டு பேரும்னா நீ ஒரு மைக் எடுத்து வச்சுக்க. ரெண்டு பேருமே பேசு. ரெண்டு அப்ப நீ பேசு தம்பி. நீ வாயா. ஏலே நொப்பம் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு ஓனே உள்ள போயிடறான்டா. சரி, கங்கையை சிவபெருமானுடைய கொண்டைக்கு வரவழைத்தவன் யார்? புளுட்டோத்து முனி. ஏய். ஏய். இங்க வா. இங்க வாயா. ஏனப்பட அவரா ஹீரோ காண்டாமுனி. யாரு? யோ புளுட்டோத்து இல்லையா? புல்லட் முனியே இன்னொருத்தன் ஹீரோ வேண்டாம் முடியா? என்ன கோவமா கேளுங்க. ஏன் எங்களை பார்த்து இருக்கிறீங்க? நாங்க எப்படி ஐயோ, கோவமா இருக்கோம்? தெரியுமா தெரியாதா? சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். கங்கையை கொண்டு வந்து விட்டது யாரு? கங்கையிலிருந்து வந்தது நீர். கங்கையில கொண்டு வந்து விட்டது இல்ல. கங்கையை சிவனுடைய தலை அந்த கொண்டையில வர வச்சது யாரு? முனி. எந்த முனி? எந்த முனி? கங்கை. கள்ளிச்சேரி காளி முனியா? அந்த முனி இல்ல, வேற எந்த முனி? கங்கையை கொண்டு வந்து சிவனுடைய தலையில் விட்டது வரவழைத்தது யார்? எந்த முனி? ஆகாய கங்கை. அவன்தான் முனி. ரெண்டு பேத்தை ஒரு கயிறுல கட்டி கயிற கையில உடிச்சுக்கணும். என்ன சரியா சொன்னா? டேய் ஏயோ முனி இல்ல முனி. இப்படி பைத்தியக்காரங்க இந்த உலகம் இதுவரையும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. பார்க்க மாட்டீங்கல்ல? யாருமே பார்த்திருக்க என்ன படிச்ச என்னமோ அதை படிச்சாரு நாளை கிழிச்சாரு. அடிச்சு விடு. அப்படி சொல்லியா? வா சொல்லு. சரியான ஆடி சொல்லியா பாப்பா. விஸ்வாமித்திரர் உண்டா இருந்தார். ஆகாய கங்கையை சிவபெருமானுடைய தலைக்கு வரவழைத்தது யார் தெரியுமா? பகீரதன். அவர் எனக்கு தெரியுங்க. பகீரதன் தெரியுமா? வீரத்தோட்டத்துல டீ வாங்கி கொடுத்தாரு. அவர்தான் வீரஜோளத்துல டீ வாங்கி கொடுத்தாரு. தன்னுடைய முன்னோருடைய அஸ்தி சகரபுத்திரர், அந்த அஸ்தியை ஆகாய கங்கையிலே கரைக்க வேண்டும் என்பதற்காக கங்கையை வேண்டி தவம் செய்து. இப்ப மணி ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு வரான்னு ஆகாய கங்கை பூமிக்கு வரவழைத்து என்னை தாங்கக்கூடிய சக்தி உலகிலே யாருக்கும் இல்லை என்று சொல்ல சிவபெருமானை வேண்டி மறுபடியும் தவம் செய்து சிவனுடைய தலையிலே ஆகாய கங்கை வரவழைத்து அதிலிருந்து ஒரு துளி நீரை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்ச? தமிழ் படிச்சேன், ஆங்கிலம் படிச்சேன், கணக்கு படிச்சேன், அறிவியல் படிச்சேன், வரலாறு படிச்சேன், எல்லாமே படிச்சேன். எத்தனாவது வகுப்புல படிச்சதெல்லாம்? 3வது. ஐயோ, புராணம் படிச்சிருக்கியான்னு கேட்டா தமிழ் படிச்சேன். அத புராணத்தை போய் நம்ம எங்க படிக்கணும்? அது பாடத்துக்கே வரலையேங்க. குலதெய்வம் வந்து காளி கருப்பேன். 18ஆம் படியான் கருப்பேன். சரியா? காளிமுனியா? எல்லா ஜாமீன் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். என்ன கேட்டாலும் சொல்லுவீடா? சரிங்க வாங்க. அம்பாள் தான் காளியா அவதாரம் செய்யறான். ஆமா. போக கூடாதையா? ஏங்க நம்ம வந்து
அம்பாள் தான் காளியா அவதாரம் பண்ணா. ஆமா, உண்மை உண்மை. காளியாக அம்பாள் எதற்காக அவதாரம் செய்தார்? காளி ஐயா நான் சுத்தம் காளி என்பவள் யார்? சிவனுடைய மனைவி பார்வதி. சபாஷியா, அப்படி பேசியா, அதான் அறிவார்ந்து பேசுறது. பார்வதி ஏன் காளியானா? அந்த இடம் காலியா இருந்துச்சு. இருங்க, என் சொல்ல தெரியாதா? எந்த இடம் காலியா இருந்துச்சு? சாந்தமாக இருந்தாள். ஏன்? ஆமா, காளியாக மாறினா. அம்பாள் சாந்த சொரூபினி இருந்தாளா? ஏன் காளியாக மாறினா? அதத்தான் நானும் கேட்கிறேன். அதே திருப்பி என்கிட்டே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இருங்க சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க வா. காளி என்றால் என்ன? நீங்க காளி அப்படினால் எதுக்கின்ற அரக்கனெல்லாம் காளி. கைதட்டல 4 பேர் எதுக்குடா இருக்கிய? ஏன் காளியானா? முத இந்த உலகத்தை நல்ல மரியாதை இல்ல. பெண்கள் சூரயாரான் மைசாசுர அரக்கன், தாயி மகமாயி, சின்ன கருப்பு பெரிய கருப்பு. சின்ன கருப்பு பெரிய கருப்பா? என்னடா 4 பேர் பாத்திருக்கீங்களா நாடகம்? கேமரா தூக்கிட்டு போங்கடா. ஆத்திரவது தகை திட்டு தானடா உங்களை ஊட்டி வளர்க்குறேன். ஏன் காளி? என்னையா இப்படி பண்ணிட்டே இருக்காரு? ஏன்? மீச விழுந்துற முண்டைக்கு கம்பி விளையிருச்சு, அதுக்கு தான் அப்பப்ப அமைக்க விடுறேன். நீங்க கோபம் நினைக்கிறீங்களா? நீ பேசுனே. நான் சுத்தம் இல்லாம இருக்கேன், தொடாதீங்க. என்னையா சொல்றீங்க? எதிர்க்கின்ற எதிரிகள் காளி. சரியா சொல்றீங்க. தீய சக்திகளை அண்ட விடாதவள் காளி. அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக சாந்த சொரூபியாக இருந்தவள் ருத்ரமாயிட்டா அதான் காளி. கோபமானால் காளியானா? நீங்க பதில் சொல்றீங்க. இப்ப இந்த பக்கம் வாங்க, நீர் இந்த பக்கம் வாயா. கைதி போப்பா கைதி. சரி, உங்க குலதெய்வம் எது தம்பி? எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வம். அப்புறம் அவருக்கு ஒரு குலதெய்வம். ஐயனாரு. டேய், ஒரு குடும்பத்துல வந்துட்டு அவனுக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம். அது சொல்லக்கூடாது. எதுக்கு அடிக்கிறாரோ? சொல்ற ஐயனார். ஐயனார்லாம் இல்ல, ஒரு குலதெய்வம் கருப்பர்னு. நான் காளியை பத்தி தான் ஒண்ணு கேட்டேன். 18ஆம் படி கருப்பர் தானே குலதெய்வம்? ஆமா, இவருக்கு அண்ணனுக்கு அழகலையானே. ஏப்பா ஆமா. என்ன இப்படின்னா என்ன? மாடு கண்ணு தெரியும். சரி அது வேணா. நீ கொண்டைய பத்தி தானே பேசுன. உங்ககிட்ட கொண்டைய பத்தியே கேட்போம். கொண்டைய பத்தி கூட பேசுகல, மத்தது அதனால. ஏய், விஸ்வாமித்திரர் தலையில கொண்ட விட்டுருந்தார். யார் விட்டுருந்தது? அவர்தான். எவரு? நீங்க சொன்னவர் யாரு? இப்ப சொன்னீங்கல்ல. என்ன சொன்னேன்? அதுங்களே மறந்துடுவீங்க. நான் மறக்கல. என்ன இப்படி இருக்கீங்க? விஸ்வாமித்திரர். அதான் அவர்தான். எவரு? நீங்க சொன்னவர். வாயில விஸ்வாமித்திரர் வராது. சொல்லுனே. விஸ்வாமித்திரர். ஏய், சாமி சொன்னது விஸ்வாமித்திரர். என்னோட கணக்கெல்லாம் சாமி சொல்வதை திருப்பி சொல்லக்கூடாது. நான் உங்களை மதிக்கிறேன். சொல்லியா? விஸ்வாமித்திரர் சொல்லுங்க. அவருக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது. ஏன் ஆகாது? 2 பேரும் சத்தியமத்தியம் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? சத்தியமத்தியம் பண்ணிருக்கோம். தண்ணி வண்டி புழங்க மாட்டோம். விஸ்வாமித்திரர் அவர் யாரு? விஸ்வாமித்திரருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? விஸ்வாமித்திரர் அப்புறம் என்ன சொல்லிட்டியா? விஸ்வாமித்திரர் சொல்ல வரதா? எங்க சொல்லு பாப்போம். என்ன சொல்ல? இந்த இசைஞானி இளையராஜா இருக்காருல்ல, இசைஞானி இளையராஜா, அவர் மகள் பேர் என்ன தெரியுமா? பவதராணி. என்ன பவதராணியா? பவதராணியா? பவதாரணி. பவதராணி தம்பி, பவதாரணி அப்படி சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க. பவதராணி. பவதராணி இல்லையா? பவதாரணி. ராதாகிருஷ்ணன் சொல்லு. ராதாகிருஷ்ணனே. ராதா கிருஷ்ணனியா? என்னதான் கிருஷ்ணனே? அப்புறம் என்ன என்ன சொல்ற நீ? ஐயோ, அது வராதா? பிரகதீஸ்வரி சொல்லு. அந்த பிள்ளை நம்மளுக்கு பிடிக்காது. நடிக்காத. ஐயோ, யாருப்பா? சொல்ல தம்பி வச்சிருக்கிறேன். பிரகதீஸ்வரி. பிரகதீஸ்வரி பக்கத்து ஊருக்காரன் கட்டினா சண்டைக்கு வந்தாலும் வருவியா? அது ஏன் பேர் சொன்னா சண்டைக்கு வரானா? இன்னொருத்தன் பொண்டாட்டி. அதான் நம்ம பையன் தான். ஏன் சண்டைக்கு வரான்? நம்ம இன்னொருத்தன் பொண்டாட்டி வேற சொல்லலாமாங்க? ஏன் சண்டைக்கு வர மாட்டான்? நம்ம பையன் தான். வேணாங்க. ஏய், பிரகதீஸ்வரின்னு சொல்லியா? வேணாம் சாமி. எதுக்கு அடுத்த குடும்பத்தை பத்தி? நம்மளுக்குள்ள அடுத்த குடும்பம். சரி, ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு. சரி, பிரகதீஸ்வரர்னு சொல்லு. பிரகதீஸ்வரின்னு சொல்ல வேணாம். தந்தை பிரகதீஸ்வரருடைய ஆலயம். தந்தை பெரிய தந்தை பிரதம். தந்தை இல்ல தம்பி, தஞ்சை. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். பிரகேஸ்வரர். என்ன வரார்? என்ன வரார்? நீங்க கேக்கலையா? யூடியூப் போட்டு காமிங்க. பிரகதீஸ்வரர் சொல்லுங்க.
விடுங்க சாமி. அண்ணா என்ன சொல்லுங்க. வெங்கடேஸ்வரா. ஏய் பிரகதீஸ்வரர். வெங்கடேஸ்வரர் இல்ல, வெங்கடேஸ்வரர் சாமி. பிரகதீஸ்வரர் சொல்லுங்க. குலசாமி வெங்கடேஸ்வரர். பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர். அப்புறம் என்ன யாருமே சொல்லல. பிரகதீஸ்வரி சொல்லுங்க. அப்ப பிரகதீஸ்வரி சொல்லிவிட்டேன். அபிதா குஜலாம்பாள் பேர் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள ரொம்ப நேரம் பேசுறீங்க. அப்பயே நினைச்சேன் நீங்க ஏதோ பிளான் பண்ணி வந்து. அபிதா குஜலாம்பாள் பேர் சொல்லுங்க. அபிதா குஞ்சமால். அபிதா குஜலாம்பாள். அபிதா குஞ்சலாம்பாள். பரவாயில்ல. தண்டகாரம் நீங்க சொல்லுங்க. சகஸ்கர நாமம் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம நாட்டு பேச்சு இல்ல, அதெல்லாம் வடமொழி பேச்சு. சகஸ்கர நாமம் தமிழ்ல தான் வடமொழி கலந்துருக்கு. ஆனா தமிழ் தான் அது. ஐயா இன்ன வரைக்கும் நடிச்சது காசு கொடு, நான் போறேன். இனிமே நாரதரோட பேசுறது காசை குடுத்துக்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத திரும்ப சொல்றீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சொல்லியா திருப்ப. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? என்னுடையதை நான் இழக்கவில்லை. ஏய் எதற்காக நீ அழுகின்றாய்? தண்ணியத்தான் இழந்தேன். ஏய் ஒருவோட தண்ணி வச்சிருந்தே கொட்டி போச்சு. எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழிந்தாய்? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. அது அங்க இருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது. எத்தனாப்பு பாடம் சொல்லுங்க. எதை நீ கொடுத்தாயோ அதை நீ அங்க இருந்து கொடுக்கப்பட்டது, அங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ இது என்று இது இல்ல. எது இன்று உன்னுடையதோ எது என்று உன்னுடையதோ நாளை மற்றொருவருடையதாகிறது. வேறவங்களோடது மற்றொருவருடையதாகிறது. தம்பி நீங்க சொல்லுங்க. நான் பயங்கரம் பேசுறேன். சொல்லுங்க. எது இன்று உன்னுடையதோ எது என்று நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்ற ஒருவரெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றொருவருடையதாகிறது. நாளை மற்ற கம்பு கொண்டு செல்லப்படுகிறது கொத்தனார் வேலைக்கு. மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையதாகிறது. சொல்லுங்க. இங்க வாங்க. சொல்லுங்க. நான் சொன்னா சொல்லுங்க. கையை விடுங்க. கையை முடிச்சிட்டு பேசினா உங்களுக்கு என்ன நீ என்ன பெரிய பணா? ஐயா காலையில 5:30 இந்த கடாயை வெட்டியது. மற்றொருவருடையதாகிறது சொல்லுங்க. மரியாதை இல்லாம இவனா அவனாண்டு பேசினா என்ன? ஓ வயசு என்ன என் வயசு என்ன? ஓ வயசு என்ன? பெரிய பேர் ஒரு என்ன விளையாடு தானே? இல்ல என்ன விளையாடு என்ன விளையாடு தானே? நிஜமா தான் அடிக்கிறேன். நிஜமாவா? ஆமா. என்ன நிஜமானா திருப்பி அடிப்பானா விடுங்கற. இந்த காட்டிலே எல்லாம் இல்ல. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. நம்ம ரெண்டு கிளம்பு. இன்னொரு நாள் அது வேற ஒருவருடையதாகிறது. என்ன பண்ணுது? சொல்லுங்க. வேறோட புடுங்குது நூல சொல்லிட்டு போறேன். வேறொருவருடையதாகிறது. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. பேச்சே வராது சாமி. எங்க சொல்லுங்க நீங்க. இன்னொரு நாள் வேற ஒருவருடைய ஆகிறது. ஏய் விடுடா சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க சொல்லிடுங்க. என்ன சொன்னாலும் சொல்லு. குக்களை பிடித்து ராவி போன்ற வைத்து மிக்கோதரம் மஞ்சள் வசி மிம்பணங்கி தான் குளம் பேரதமா அது கொடுக்கணும். குக்களை கொள்ளா குளம் பெரியதாம சொல்லுங்க பாப்போம். தனித்தனியா இப்ப இன்ன வரைக்கும் அப்படி பேசுறீங்க. ஓ அது மாதிரி பேசினா அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு சொல்லணும். ஓ இப்படி சொன்னா நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னா சொல்லிடுவீங்களா? என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் சொல்லு. சத்தியமா சத்தியம் பண்ண கூடாது. அப்புறம் நாளை நம்ம தண்ணி பழங்கன்னா கோயிலுக்கு போகணும். அப்புறம் மடப்புறம் காலி வழி போய் கடாவட்ட போனா அப்புறம் சோறு திங்கன்னா மூசிக வாகன மோதக கஸ்த. ஐயோ இதெல்லாம் எங்கயா படிச்சீங்க? இதெல்லாம் படிச்சுட்டு வந்து எங்க உதிரை போட்டு வாங்குறீங்க. இதெல்லாம் ஏன் தாண்டி சொல்லுங்க. நீ சொல்லு. மூசிக வாகன மோதக கஸ்த சொல்ற.
சொல்லுங்க சாமி. சாமலியகர்ண விதம்பித சூத்திரம். நான் ஒரு நாளைக்கு கும்பாசத்துக்கு ஐயர் சாமி மேல நான் தான் போய் சமஸ்கிருதமே படிப்பேன். அப்படியா? அப்புறம் எத்தனை கும்பாசம் பண்ணிருக்கேன்? வேற மாதிரி ஏதாவது சொல்லு. எத்தனை கும்பாசம் பண்ணிருக்கேன்? என்ன போயிட்டு என்ன முத்தை தெரு பத்தி திருநகை சொல்லியா? பசு பசு இருக்காப்பா. வண்டி கொண்டு வந்திருக்கீங்க, இவன் கூட்டு போக மாட்டேன். நீ கூட்டு போக மாட்டேன், நீ மாட்டி விட்டது நீ தானடா. ஐயா வண்டியில ஏத்தி முத்தை தெரு பத்தி திருநகை, முத்த தரும் 10 திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, அத்து திரும் தத்த. ஒரு வார்த்தை வரமாட்டேன், நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கற்பரமர்க்கு சுருதியின். நான் 2 வார்த்தை சொல்லிட்டேன், அவன 2 வார்த்தை தான் சொல்லிருக்கேன். சொல்லுங்க. முக்கற்பரமர்க்கு சுருதியின். முக்கப்புறம் மத்திச்சொடி சொல்லிட்டேன். நான் பயங்கரம் பேசுறேன். ஏய், முக்கற்பரமர்க்கு சுருதியின். முக்கப்புறம் பக்திச்சுருணை. முக்கப்பறவே துருத்தி. முக்கப்பறவே புழுத்தின். ஐயோ, முக்கற்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முபர்க்கத்தமரர் மடிவேன. 10 நாங்க பேசுறோம் சாமி, நாங்க பேசினா உங்களுடைய இந்த 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 ஈர வெங்காயம்லாம் நான் கேட்கல. நாரதர் மாதிரி அவங்களும் பேசுனாங்க சொல்ல. 10 தலை ரத்தை கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வெட்டத்துகிறீர் இரவாக சொல்லு. அதுக்கு தான் சொல்றேன். சொல்லு. நான் சொல்லிடுறேன் கடகட. சரி சொல்லியா? சரி ஒவ்வொரு வார்த்தையாவே சொல்லு. முக்கப்பரமர்க்கு சுருதியின். முக்கப்பறவை சுருத்தின். சுருத்தின வந்து எங்களுக்கு வந்து வீர சொல்றதுல இருக்கார் சுருத்தி. முற்பட்டது கற்பித்திருவரும் 30 கத்தி திருவரும் 30 மூவர்க்கத்தமரர் மடிவேன. 3 கத்தி வரும். மூவர் கத்தி வரும், அப்புறம் 4 கத்தி வரும். 10 தலை ரத்தை கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தொரு வட்டப்பகல் வெட்டத்துகிறீர் இரவாக. 10 ரத்தை கடமையை வச்சைப்பில் வச்சு தகுவர் வச்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாடு. தித்தித்தைய மொத்த பெரிபுரம் நித்தப்பத வைத்து பயிர் விதிக்கொள் அடிக்க கழுகுடு கழுதாடு திக்குப்பறி எட்டப்பயிர் தொக்கு சித்திரப்ப இக்கத்திர கிடக்கின போது கொத்துப்பற கொட்ட கிளவிசை குத்திப்பு முக்கப்பிடிகிற முதுகூகை கொட்புற்ற நற்பற்ற உணரை வெட்டிப்படி கிட்டு குலகரை குத்துப்பட ஒத்தப்பறவட பெருமாளே. என்னது எங்க அவரு? யாகத்துக்கு நெய் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன், வர்றேன். கைத்தல நிறைகனி அப்பமோட ஒரு கப்பிய கரிமுக அடிவேல் கட்டிடு மடியவர் புத்தியுள் இருப்பவர் கற்பகமடமனை கடிதியக்கு மத்தவ மதியம் வைத்திடுதலுடைய மற்பொரு தருடைய மதையானை மத்தள வயிறனை உத்தம முதல்வனை மட்டமிழ் வளர என்னங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். டீ கடையும் இல்ல, கடையே இல்லையே, டீ கடையே இல்ல. எல்லாம் சாப்பிட்டு டீ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். உள்ள நிறைய பேசலாம், நேரங்காலம் குறைவா இருக்கு. இந்த இடத்துல என் தங்கை ஏலேன் பேப்பைய மேல இழுத்து விட்டு மறுபடியுமா நேரங்காலம் குறையா பயமாயிருச்சு எங்களை பார்த்துட்டு. அப்படி சொல்ல பயமாயிருச்சு. சரி விடுங்க விடுங்க, போங்க போங்க விடுங்க. சொன்ன வார்த்தையை மட்டும் பொம்மன மடை தீமி பொறுமதன் மயங்கி விடும் சொல்லி அவன். ஏய் சரி, நான் முடிக்கிறேன், நான் பேசுறேன். சொல்லு. என் தம்பிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். கேள்வி கேட்டு பாருங்க, என்ன கேட்டாலும் பேசுவோம். என்ன கேட்டாலும் ராமாயணம் மகாபாரதம் கேட்டு பாருங்க. உண்மையாவா? சொல்லு. மணி ஆரிச்சுல 3:30 மேல பயங்கரமா இருப்பேன். இந்த ஓட்டு ஓட்டாத. இல்ல 3:30 மேல பயங்கரமா இருப்பேன் சொல்லுவேன்ட்டேன். அப்படியா? உண்மையாவா? அப்புறம் கேளுங்க 3 கேள்வி. உலகிலே இதிகாசம் என்பது 2. ஆமா, ஒன்று ராமாயணம், இன்னொரு மகாபாரதம். மற்றொன்று மகாபாரதம். இந்த ராமாயணத்தை வால்மீகிங்கிற ஒரு முனிவர் ஏற்றினார். ஆமா, அவர் தான் எழுதுறாரு முதல்ல. வால்மீகி. வால்மீகினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வால்மீகி என்றால் என்ன? வாழ்ந்தான் மிகி. வாழ்ந்தால் மிகியா? ஆமா, வால்மீகியை பார்த்துதான் இன்னைக்கு வந்து மேகி பாக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க. ஏய் உனக்கு தெரியாது இருக்கு என்ன மேகி பாக்கெட்டா? ஆமா. யோ, வால்மீகிங்கிறவருக்கு என்ன ஐயா அவருடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க? அவர் இயற்பெயர் என்னன்னா, அவர் ஒரு ஆண்மகன். அவர் ஆம்பளையா பொம்பளையா கேட்டே அவருடைய இயற் அத்தானி போட்டுருந்தேன். அவருடைய இயற்பெயர் என்ன? சொல்லியா சொல்லியா. சொல்லிவிட்டேன். நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் சாமி, ஆனா உங்களை மாதிரி சாமியை பார்க்க முடியாது. எதுக்கு இப்ப ஜக்கு வாங்க பின்னாடி வாங்குறீங்க? என்ன இல்ல காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கருக்காப்பட்டி, அச்சப்பட்டி, பிச்சப்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, தென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தரமட்டி, அரசவட்டி, எறாமட்டி, தவடாரவட்டி, வளையவட்டி, கொள்ளாரமட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உத்திரமட்டி, மங்கமட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதி பட்டி கொட்டாம்பட்டி பக்கம் இருக்கு. அது எப்படியே கண்ணுல புழுதி அடிச்ச உடனே மறந்துட்டேன். இந்த ஊருக்குலாம் போனீரானீரு? ஆமா. நல்ல நகைச்சுவையான தோற்றம். பிறரை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அது இறைவனுடைய அருள் இல்லைன்னா அந்த வேலையை செய்யவே முடியாது. நன்றிங்க. எதுக்கு கும்பிடுவோட? நன்றி சொல்லுங்க. அந்த வகையில
இந்த செய்யும் தொழில் இருக்குல்ல தான் தெய்வம். மேடைக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம், மன வேதனை எவ்வளவு நாள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சிரிக்க வைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அது மிக உயர்ந்தது. அந்த வகையில நீங்க ரொம்ப நல்லாவே சிரிக்க வைக்கிறீங்க ரெண்டு பேரையும். முகரே பாரு, உடனே போய் பெருமையா பேசின பாரு. நான் ஐயோ உள்ள ஒரே சத்தமா இருக்க என்ன தம்பி கோமியத்தை சொல்றேன். பெண்கள் யார் அவர்கள்? உன்னை என் தங்கை வள்ளி பார்க்கலாமா அவர்களே? இன்னொரு ஆள் இருக்கு, எங்க அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். தூய தமிழ். அவங்கள்ட்ட மறைச்சு விட கூடாது, நான் போடுத்துட்டு போயிட்டாரு. அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவர்தான் மகாபுருஷன். சாமி நம்மள பெருமையாவல பேசுனா மகாபுருஷனா? அது ஒரு வார்த்தை இருக்குல்ல, மகாபுருஷன். மகாபுருஷன்னா சரி பெரிய உயர்ந்தவர்னு அர்த்தம். ஆமா, உயர்ந்தவர். நீங்க இவர்கிட்ட போய் மகாபுருஷன்னா யாரு, மகானே யாரு? அந்த மகால் அப்படியே அவர் உயர்வானவர் சொல்றேன். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவர்தான் உண்மையான சாமி. உயர்வானவர் தான். நம்மளும் உயர்த்தி பேசினாரு, நல்லா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சாமியா இருந்து நம்மள பேசினாரு. கடைசியில ஒரு எனக்கு மன சங்கடமா இருக்கு. அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாம தெரிகிறாய் தம்பி. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கன்றாரு. ஐயோ, நாளைக்கு சிவகங்கை பூரா அங்கன சிலிண்டர் வெடிக்குமே. சிலிண்டர் எதுக்கு வெடிக்குது? நாளை இல்ல வீர சோழா பூரா ஆபீஸ், எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். கண்ணே விளையமா அண்ணே, தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கூட பிறந்துட்ட எப்பிறவி கூட்டுக்கிளி போல வந்தவடா, ஒரு நாள் பிரியாத எந்த நன்னாய் பாண்டியனே ஐயா வீரமல்லு இன்று விரித்தோவடா ரெண்டு பேரும் அண்ணா. எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய் வச்சு இவன் என்னடா அது கோல போட்டிக்கு வந்தவன் போலமா நீங்க. கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்கேன், அவரை பாடா படுத்துறியாடா. கண்டபடி தவிக்குது ராணி வர வர டேஸ்ட் இந்த அளவுக்கு சோக பாட்டுக்கு இப்படி டூயட் பண்ண ஒரே ஆளு நீனா தான் இருப்ப. சோக பாட்டுக்கு என்னையா இப்படி கட்டி பிடிச்சி டூயட் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு சோகம்? இந்த மாதிரி என் தம்பிய கூட எச்சி வடியுது. எல்லா பேருக்கும் எச்சி வடியுது. என்ன வேலை ஆக்குறேன் பாரு. யூடியூப் வரைக்கும் எச்சி தொடங்க. சாமி அதான் தங்கச்சி வள்ளி வள்ளி வா மாமா வடிவேலன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன என் தங்கச்சி செகதிகள் வந்து அண்ணா வணக்கம்ண்ணே. அதான் அழைத்த காரணம் என்ன? அதான் அழைத்த காரணம் என்னன்னு உனக்கு மூக்குத்திக்கு சொர வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணே. அண்ணே நம்ம தங்கச்சிடா. தங்கச்சி போய் அப்படி சொல்லலாமா? சரி, யார் வந்திருக்கா? ஏத்தா இந்த முகத்தை எங்கன்னே பாத்திருக்கேனே, தாயமங்கலம் நாகக்கண்ணி மாதிரியே இருக்கு. ஏத்தா சாமி வந்திருக்கார். அழைத்து வாருங்க பார்க்கலாம். சாமி இங்கிட்டு வா, சிமெண்ட் மூடாது விழுந்துரும். அந்த நாகக்கண்ணி அது ஆங்கண்ணி பொங்கண்ணி. வரவேடு வரவேடு சாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு வரவேற்பு.